சனி பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கலன்னு சொல்லி கடகராசிக்காரர்கள் பலரும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சதை பார்த்துருப்போம். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய இழந்துட்டாங்க. பொண்ணு பொருள் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சுன்னு வாழ்ந்த கடகராசி அதிகம். இவங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு விமர்சனம் பண்ணாங்களோ அதே இடத்துல இவங்க ராஜாவா ராணியாக மாறக்கூடிய காலமாக இருக்க போகும். அடுத்த 139 நாட்கள் அவங்க இழந்த வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார். இந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க, கவனமா இருங்க அப்படின்னா என்ன விஷயம்? 2வது இடத்துல கேது இருக்கிறதுனால நல்ல வார்த்தையை பேசினாலும் கடகராசி ஏதாவது ஒன்று சொன்னால் தப்பாக போய் சேரும். கோச்சார ரீதியாக நாகதோஷம் இருக்கிறதுனால 1000 விஷயங்கள் சனி முடிஞ்சிருச்சு அஷ்டமத்தில்னு சொன்னாலும் பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப்பில் கடகராசி என்பர்கள் சார். ஸோ இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய காத்துட்ருக்கார்? சனி பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கலன்னு சொல்லி கடகராசிக்காரர்கள் பலரும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சதை பார்த்துருப்போம். ஏன்னா அந்த பாஸ்ட் 3 வருஷம் அஷ்டமத்து சனியை பற்றி நிறைய பேசியிருப்போம். கடகராசி படாத கஷ்டங்கள் இல்லை, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய இழந்துட்டாங்க. பொண்ணு பொருள் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சுன்னு வாழ்ந்த கடகராசி அதிகம். வக்ர சனி வரும் காலகட்டங்களில் அந்த அஷ்டம சனியில் அவங்க இழந்த எல்லா விஷயத்தையும் கடவுள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக அவர்களுக்கு அமைய போகுது. அதுலேயும் குறிப்பாக ஒரு புதிய தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் புதிய தெம்போடும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்குரிய ஒரு பீரியடாக இந்த சனி பீரியட் அவங்களுக்கு இருக்க போகுது. புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் புதிய உறவுகளால் பெரிய பலமும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலம். ஒரு திடீர்னு அறிமுகமாகக்கூடிய ஒருத்தவங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்துவாங்க. சூப்பர். விலகிய நண்பர்கள் விரும்பி வருவாங்க. சகோதர வழியில் இருந்து வந்த கவலைகளும் கருத்து மோதல்களும் மாறக்கூடியதாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் தெளிவான முடிவு எடுக்க முடியல, தெளிவான வாழ்க்கையை பற்றின யோசனை கிடையாது, பயமும் பதட்டமும் மனக்குழப்பமும் அதிகமாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தது. பட் அந்த கவலைகள் எல்லாம் இறைவனுடைய அருளோடு மாறும். மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகத்திலிருந்து வெளியில் வருவாங்க. எந்த இடத்துல இவங்க புறக்கணிக்கப்பட்டார்களோ, எங்கே அசிங்கப்படுத்தப்பட்டாங்களோ, எங்கே இவங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு விமர்சனம் பண்ணாங்களோ அதே இடத்துல இவங்க ராஜாவாக ராணியாக மாறக்கூடிய காலமாக இருக்க போகுது. அடுத்த 139 நாட்கள் அவங்க இழந்த வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார். சார், லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா மறுபடியும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கேன் சார், டிவோர்ஸ் ஆகிடுச்சு அல்லது கணவர் இறந்துட்டாங்க அல்லது மனைவி இறந்துருச்சுன்னா கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும். பல பேருடைய வம்பு வழக்குகள் எல்லாம் அவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். தீரா கடன்கள் தீரக்கூடிய காலமாக இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாகும். அப்பா வழியில் சொத்து பற்றி ஏதாவது வரணும்னா கடவுள் புண்ணியத்தில் வரும். ரொம்ப முக்கியமாக கடகத்துக்கு பட்டத்தையும் பதவியையும் பேர் புகழையும் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். அதை விட ரொம்ப முக்கியம், கடகத்துக்கு கடந்த 3 வருஷத்தில் அதிகமாக பாதித்தது பர்சனல் லைஃப், ஃபேமிலியை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. அந்த சிக்கல்கள் எல்லாமே ஆண்டவ புண்ணியத்தில் சரியாகும். அதே மாதிரி லாபம் பார்க்கவே இல்லையே சார், எவ்வளோ வந்தாலும் பத்தலை அப்படின்னு நினச்ச கடகராசிக்கு கடவுளர்களோடு பொருளாதார முன்னேற்றத்தையும் மேன்மையையும் ஆண்டவன் ஏற்படுத்தி தருவான். நிறைய தூரதேச பிரயாணங்கள் செய்வாங்க. வெளிநாட்டுக்கு நிறைய பேர் ஃப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சரியாகும். அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் முடிவுகளும் பெரிய சக்ஸஸை கொடுக்கும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் கடகத்துக்கு இந்த வக்ர சனி நிச்சயமாக பெரிய பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டைமை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஸோ இப்போ சனி வக்ரமானதுக்கப்புறமா 5 மாதத்தில் அதிர்ஷ்டம் தான் கடகராசி என்பவர்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய வார்த்தை நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கடகராசி என்பவர்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த சனி வக்ர டைமில் இந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க, கவனமாக இருங்க அப்படின்னா என்ன விஷயம்? வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம், கவனம், எச்சரிக்கை தேவை. 2வது இடத்துல கேது இருக்கிறதுனால நல்ல வார்த்தையை பேசினாலும் கடகராசி ஏதாவது ஒன்று சொன்னால் தப்பாக போய் சேரும். கோச்சார ரீதியாக நாகதோஷம் இருக்கிறதுனால 1000 விஷயங்கள் சனி முடிஞ்சிருச்சு அஷ்டமத்தில்னு சொன்னாலும் பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ல் கேது 8ல் ராகு இருந்துச்சுன்னா நாகதோஷம். தவறான உறவு, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கங்களை இந்த காலகட்டம் உருவாக்கும். அதில் கொஞ்சம் நிதானமாக, கவனமாக, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் போதும். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் இவங்களுக்கு வரும். ஓகே, சூப்பர் சார். வார்த்தைகளில் கவனம் வேணும்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சனி வக்ரமாகிற டைமில் கடகராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? கடக சந்திரனோட வீடாக இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோவில் போயிட்டு கடகராசிக்காரர்கள் சாமியை கும்பிட்றது ரொம்பவே நல்லது.
ஓகே. அதில் முடிஞ்சால் ஒரு புடி வில்வம் வாங்கி கொடுத்துட்டு பஞ்சாட்சர தீபம்னு சொல்லக்கூடிய 5 அகல் விளக்குகளை சிவபெருமானை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு அந்த கோவிலினுடைய பிரகாரத்தை சந்திரனுடைய ஒளி மேலே படுற மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வலம் வந்துட்டு அந்த இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணால் போதும். அந்த நில ஒளி அவங்க மேலே படும் பொழுது அவங்களுடைய உள்ளமும் இல்லமும் புனிதமடையும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ அந்த வழிபாடை தொடர்ச்சியாக முடிஞ்சால் ஒரு 3 பௌர்ணமி 5 பௌர்ணமி 9 பௌர்ணமிக்கு செஞ்சுட்டு வந்தாலே போதும். அவங்க லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். கடகராசி என்பர்களுக்கு உள்ளமும் அகமும் மகிழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வார்த்தை 100% பலிக்கட்டும். கடகராசி என்பர்கள் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு, உங்களுடைய பலன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சனியினுடைய வக்ரம் அப்படின்றத விட பொதுவாக நவகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து பின்னோக்கி இயக்கத்துக்கு போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சுபகிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா அசுப பலன்களை செய்யும், அசுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா சுபத்துவமான பலன்களை செய்யும் அப்படின்னு ஜோதிட விதி இருக்கு. இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நீங்கள் கேட்கும் போதே சொன்னீங்க, எந்த பாடுபடுத்த போது ஏற்கனவே பல பேர் 7.5 சனியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வரும்போது தன்னுடைய இயக்கத்திலிருந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது அவர் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் குறையக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ர காலகட்டம் அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் இருக்க போகிறார் சனி. நட்சத்திர அடிப்படையில் மட்டுமே இந்த வக்ரம் நடக்கிறதுனால மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அதில் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள்லிருந்து மாறுபட்டு வருவார்கள். குறிப்பாக சனி ஒரு ஜாதகத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது நீச்சமடைஞ்ச திசை இப்போ நடந்துட்டு இருந்தாலும் நீச்சத்துக்குரிய புத்தி இப்போ யாருக்காவது நடந்துட்டு இருந்ததுன்னா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடைகளும் அவர்களுக்கு விலகும். அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு பெரிய ரிலீஃப் அடையக்கூடிய ராசிகளாக, அதாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசிகள்னு கூட நீங்கள் தம்ப்நெயில் வைக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 மாதமாக மேஷராசிக்காரர்கள் வேலை தொழில் பண விஷயங்களில் நிறைய சவால்களை அனுபவிச்சிருப்பாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நிறைய நெருடல்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த வழிகளிலிருந்து அவர்கள் மாறுபட்டு 7.5 சனி கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே மேஷராசிக்காரர்கள் அனுகூலமாக நகர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ரம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். அதற்கு அடுத்தது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த சனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு 4-5 மாத காலங்களாக தூக்கம் இல்லாத, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பல நெருக்கடி, பல உளைச்சல், மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கடவுள் கொடுக்க போகிறார். நிறைய பதட்டமும் பயமும் குழப்பமும் சிம்மராசிக்காரர்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. எந்த முடிவுகளை கூட அவங்களால தெளிவாக எடுக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த கவலைகளிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய அத்தனை பாதிப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு குறையக்கூடிய அடிப்படையில் இந்த சனி வக்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து இந்த ஒரு 5 மாதமாக நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்கார முடியல சார், எல்லாம் இருக்குது, அரிசி இருந்து பருப்பு இருந்து அறுசுவையோடு சாப்பாடு இருந்து கூட வீட்டில் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கவலைகளும் சூழல்களும் மாறக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் அர்த்தாஷ்டம சனி தாக்கத்தை குறைக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. அதற்கடுத்தது கண்டகத்து சனி நடக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய சோர்ந்து போயிருப்பாங்க. ஸோ எந்த விதத்துலையும் தெளிவாக யோசிக்க முடியலையே, தெளிவான பாதைக்குள்ளே போக முடியலையே, அல்லது நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் உறவுகளுக்குள்ள ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்தித்தவர்கள், அல்லது பர்சனல் லைஃப்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் கூட நிறைய அழுத்தங்களை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சனி கண்டகத்திலிருந்து வக்ரம் அடைகிறதுனால இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய அதீத தாக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு முதன்மையாக நற்பலன்களை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றத விட முன்னாடி சொன்ன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பார்வைப்படக்கூடிய 3 இடங்கள், சனிக்கு பொதுவாக 3 பார்வை, காரிக்கு 3, 7, 10 சொல்லுவாங்க. அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்க போகிறாரு, அவர் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன, அதனால் அவங்களுக்கு இருந்த கெடுபலன்கள் எந்த வகையில் நல்ல விதமாக மாறப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக வரக்கூடிய தொகுப்புகளில் பேசுவோம். அருமை. அதாவது மேஷராசியாக இருக்கட்டும், தனுசு, கன்னி, அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மம், எல்லாருக்குமே ஒரு வழியாக சனி பகவான் வேறு வேறு பேரில் போயிட்டு ஒரு வழியாக பாடாப்படுத்திட்டு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை இந்த 4 ராசிகளும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.